கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஹலோ ஓ உனக்கு ஒரு வேலி ஒன்று இவரத்தை நிக்கிற இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நிக்கிறேன் எங்க இதுல நின்று வந்து நான் போன வச்சுக்கிட்டு என்னண்டா வேலி ஒன்று இருக்கு என்ன வேலி கொண்டக்டர் தான் கொண்டக்டரா சன்னதுகளை நெறிபட்டு நிக்கிறான் சும்மா உனக்கு தெரியாது சும்மையா வாழலாமடாப்பா என்ன நெறிபட்டு சும்மா வேணேன் என்ன அதுக்குள்ள வரையலாது நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இப்ப வாழ்க்கை ஒன்று இருக்கு தானே வாழ்க்கைப்ப என்ஜாய்மெண்டா வாழணும் பிள்ளைகள் காசு அது இதுன்னு சொல்லி சும்மா செம்மையா வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த டிரைவர் இது டிரைவர் இல்ல என்ன சொல்லுறாங்க நான் என்னண்டா நான் ஏன் உன்ன கேக்குன்னு சொன்னா நீ சும்மா அப்படியே நிக்கிற நீ டிரைவருக்கு வா நாங்கள் ஓட போற ரோட் தெரிந்தானே இந்த ரோட் தான் ஓட போறோம் பிள்ளைகள் பள்ளிக்கு பிள்ளைகள் வர கனதூர ரோட் அப்ப இதுக்குள்ள சனமும் இல்ல எந்த இடம் இந்த ரூட் தானே ஓட போறோம் தான் இந்த ரூட் நான் ரூட்டை சொல்லல உனக்கு இந்த ரூட் தான் ஓட போறோம் டூர் லாங் ட்ரிப் தான் என்ன கான்ட்ராக்டருக்கு வர சொல்லி போட்டு டிரைவருக்கு அதுல என்ன கதை பொழுது பிடிக்கா இருக்குன்றது டேய் நீ கான்ட்ராக்டர் லாங் டிரைவ் தான் ஓட போறோம் சரியா இப்ப இதுவரை காலம் வச்சிருந்ததை விட இப்ப என்னன்னு சொன்னா நீங்க மாவன் என்ஜாய்மெண்டா இருக்கும் இப்ப என்னன்னா நீண்ட தூரத்துக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் வருங்க பள்ளிக்கூட பிள்ளைகளா சரியோ அதுகள் வந்து சில வேளை காலமா சாப்பிடாமல் வருங்க ரைட் சிலதுகள் வீட்டை பள்ளிக்கூடம் போறதுக்கு காசு இல்லாம வருங்கள் பள்ளிக்கூடம் போறதுக்கு இதுக்கு காசு பள்ளிக்கூடம் போய் இல்லையா அப்ப இது மீண்டோணும் கொப்பி பண்ணணும் அப்ப என்ன ஐடியான்னு சொன்னா இப்ப உனக்கு அந்த இப்ப வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்றேனே சரியா இப்ப என்னன்னா நீ அந்த பிள்ளைகள் வந்து இப்ப சாப்பிடாம ஒரு பிள்ளை கொஞ்சம் இதா வருதுன்னு சொன்னா நீ உடனே கேட்கணும் பிள்ளை சாப்பிட்டு கேட்கணும் சாப்பிட பிள்ளை போல அடக்கனே அண்ட் ஓடு நீ ஒரு 100 ரூபா கொடுக்கணும் அல்லது 200 ரூபா கொடுக்கணும் சாப்பிட சொல்லி என்ன அடிவண்டி தாரத்துக்கு பிளான் பண்றீங்க போல இருக்கு நல்லா இருக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல இப்படித்தான் செய்து நாங்கள் அவன் இப்ப அமெரிக்கன்னு கனடாவுக்கு போயிட்டான்டா சரி என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்க கனடா போனதுக்கான வழி என்னன்றதை சொல்றேன் கேள் எப்படி கனடா போனன்றதை சொல்றேன் கேள் இப்படி கணக்க விஷயம் இருக்கு இந்த பள்ளிக்கிற பிள்ளைகளோட லிங்க் எடுத்துருவோம் சரி எடுத்தோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு டியூஷன் ஞாயிற்றுக்கிழமையோ அல்ல சனிக்கிழமையோ வர சொல்லுவோம் வருவான் ஏன் எங்களை அவ்வளவு நம்பிக்கை அப்படி இல்லை நிறைய செய்யக்கூடாது சரியில்லை பாமனா இந்த இங்க இந்த அந்நியா வேலையில செய்றீங்க அதுக்கு ஒண்ணு என்ன மாற்றத்துக்கு இந்த பிளான் பண்றீங்க போல இருக்கு ஐயோ இந்த பாவம் பழியெல்லாம் பார்த்தா வாழையலாடா நான் சொல்றேன் இதுல மாற்ற கொண்டும் இல்ல என்னன்னா இப்ப என்ன பிரச்சனை சொன்னா உனக்கு வடிவா சொல்றீங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட ஒரு கொண்டு நடந்துட்டேன்னு வைய நடந்துட்டு இப்ப இந்த பிரச்சனை நடந்தால் அந்த வீட்டுக்காரருக்கும் தெரிஞ்சிட்டு உடனே சொல்ல வேண்டியது நான் டிரைவிங்ல நான் ரோட்டை பார்த்து கொண்டு தான் நீ வர மிச்சம் எல்லாம் செய்யறேன்னு என்ன மாட்டி வர்றது அது என்னோட நடந்துச்சுதோ உன்னோட நடந்துச்சுதோ அவனோட நடந்துச்சுன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்ப அந்த பிள்ளை எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளைன்னு சொன்னா இவ நாங்க ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது ரைட் எங்களுக்கு ஒரு போன் பாவம் இப்படி எல்லாம் செய்யற சரியில்லை அட இதைத்தாண்டா இங்க எல்லாரும் செய்யறாங்க இங்க கொஞ்சம் பேர் இதைத்தாண்டா வேலையா செய்யறாங்க கொஞ்சம் பேர் எனக்கு நீங்க சொல்லத்தே எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது இப்படி சாமுராயண்ட தெரிந்தானே சாமுராயண்ட பெரிய வாழ் போர் வீரன் தெரிந்தானே அவன் பெரிய போருக்கு போனான்டா அவன் சாமுராய் வந்து இறங்கிட்டான்னு சொன்னா எதிர்நாட்டு படம் எல்லாம் என்ன செய்யும் ஓடும் அதுக்கெல்லாம் வட்டி சாக்கி விடுறானே அப்படியான வீட்டுல ஒரு எலி ஒன்று தொல்லை சரியா எலி வந்து இருக்கிறதெல்லாம் இருக்கிறது வைக்கிற சாப்பாடுகள்லாம் சாப்பிட்றதான் வேலை இவன் பார்த்து இருந்தான் சரி வரையில பூனை வளர்ப்போம் 2 பூனையை வளர்த்தான்
2 பூனையும் பழத்தை போட்டு சரி 2 போட்டு 2 நாள் சாப்பிடாம போட்டு எலியை பிடிக்கிறத விட்டுட்டான். எலியை பிடிக்க விட்டா எலி தப்பின பிள்ளைச்சாண்டு ஓடி போட்டு 2-3 நாள் இருந்து போட்டு திரும்ப பிறகு இவ கிளைக்க வலிக்கிட போன எலி திரும்பி வந்து தாக்க தொடங்கிட்டு யார 2 பூனைக்கு மடி விழுகுது. எலி வந்து பூனையில் கடிக்குது. பூனையில் தங்க விட்டா காணமண்டு ஓட தொடங்கிட்டு ஓடு போய் தங்கட வாட்டுக்கு தங்கட இடத்துல இருந்துட்டினோம். இப்போ பார்த்தா சரி வரையில இப்படி ஊர்ல இருக்கிறது எல்லாம் எல்லா பூனையும் கொண்டு விட்டு பார்த்தாடும் எலி கொஞ்ச நாளைக்கு இதுன்றதும் பிறகு பூனைகளுக்கு அடிச்சுந்தான். சரி என்று நாயை வளர்த்தான். என்னதுக்கு நாய பெருசானே பண்ணா பயந்துரும். இது நாய்க்கு மடி விழுந்துட்டு இவன் இருந்து பார்த்தான் சரி வரையில நாம களத்துல இறங்குவோம் என்று இறங்கிட்டான். இறங்கி 2 நாளைக்கு கிளச்சா நான் அதுவும் பயத்துல ஓடிச்சு. 3ஆம் நாள் வந்து அடுப்படங்கரையில இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிடுவோம்னா இப்ப வந்து பால் விதிக்கா இருந்தனே எல்லாம் தாண்டு விட கிடக்குற அடுப்பங்கரைக்கிற சாமான் எல்லாம் கல்லஞ்சு போய் கிடக்குது. போன எல்லி திரும்பி வந்து இவருக்கு தாக்குது. எங்க முது இது எல்லாம் பிராண்ட பொருளிக்கிட்டு இவரும் பாட்டுக்கு முழுந்து தப்பி நான் காண வந்துட்டு இங்க ஊர்ல வந்துட்டு ஒருத்தர் நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி பிரச்சனையா இருக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. காட்டுக்குள்ள போ அங்க ஒரு முனிவர் இருக்கிறார். அவரோட வயசான பூனை ஒன்று இருக்கு. அதை கொண்டு வந்து விடாண்டா. இப்ப என்னடா வயசான பூனையை கொண்டு வந்து விட சொல்றான் பிசிறன். சும்மா இடம் பூனையிலேயே அந்த தாக்குதான் இருக்குது. வயசான பூனையை கொண்டு வந்து விட சொல்றானே என்று கொண்டு இப்ப 2 நாள் இருக்க எளியத தொந்தரவு தாங்க முடியல. சரி போனா போகுது கடைசி போவோம் என்று அங்க முனிவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி பூனையை வேண்டு கொண்டு வந்து விட்டுட்டான். விட்டா பூனை இவர் எந்த இடத்துல விட்டுதோ அதே இடத்துல படுத்து கிடக்கிறது. இவர் கொண்டு வந்து சாப்பாடை வைக்கிறதும் சாப்பிட்றதும் படுக்கிறதும் சாப்பிட்றதும் படுக்கிறதுமாவே இப்படியே 2-3 நாள் வரைக்கும் ஒரு கிழமையாச்சு. எலியிற தொல்லையும் மட்டாசம் தொடங்கிட்டு எலி 2 பார்த்துட்டு இவர் எங்க எழும்ப மாட்டேறானி இவருக்கு என்ன தெரிய போகுது எண்டி இவரும் துணிச்சலாம் வந்து இவருக்கு பக்கத்துலாம் வந்து இதண்ட எல்லாம் வந்து இல்லை விளையாடி தண்டி போட்டுலாம் போயிடுச்சு. அடுத்த முறை வரைக்கும் ஒட்டே வாய்ச்சில் ஒரு அடியில ஆள் முடிஞ்சுது. வேறு எலி முடிஞ்சுது. எலி முடிஞ்ச உடனே பூனை எல்லாரும் வந்து இன்னொன்று அடிச்சு நாங்களே பயத்திலே தோண்டினாங்கள் அப்படி தோண்டினாங்கள் இப்படி தோண்டினாங்கள் நாங்களே பயந்து போனோம். நீ அந்த ஓட்டு ஓட்டு அடியில் ஓட்டு சாப்பிட முட்டை இன்னொன்று பிடிச்சதை இப்படி அதை சொல்லி சரி ஒரு விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் பொறுமை. நான் பொறுமையா இருந்தேன். பொறுமையா இருக்க அதுல அட்டாசம் தொடங்கி கொண்டு இருந்துச்சு. அப்போ நாங்களும் தானே அங்க வளர்த்த பூனை சொல்லி நாங்களும் தானே துணி பயிற்சி எல்லாம் எடுத்து நாங்கள் இந்த பயிற்சியில நுண்டு புளியெல்லாம் தந்து புளியெல்லாம் பிடிக்கிறோம்னா ஆனா கடைசி எங்களுக்கு அடிக்க தொடங்கிட்டேன். அது என்ன செய்திருக்கு உங்கள்கிட்ட இருந்தா அது பயிற்சி பெற்றிருக்கு. நீங்க இருக்கிற பயிற்சியை பார்த்து உங்களோட பலவீனம் என்னன்றது அதை கண்டுபிடிச்சிட்டு நீ பூனைண்டு மாப்பிள்ள என்ன செய்திருக்கிற இருந்திருக்கிற அது உங்களோட பலவீனத்தை என்னன்னு கண்டதால அது கண்டி இருக்கு. நான் இங்கே இருக்கு அதுவும் இந்த பலவீனம் தெரிஞ்சிருக்கு. வந்து நின்று குறைக்கிறதான்னு உண்டவே இல்லை பிடிக்க மாட்டேன். அப்ப என்ன செய்திருக்கு இவர் குலைக்கிறதா மிச்சமே இருக்குது. இந்த கதை தான் இப்ப என்னண்டா நாங்களும் எங்க பயன்படுத்த போறோம்னா இந்த பலவீனத்தை தான் பயன்படுத்த போறோம். இப்ப பார் ஒருவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன் எங்கட கை கெடுக்கிறான். ரைட்? அப்ப இந்த பலவீனத்தை தான் நாங்க பயன்படுத்துறோம். இப்ப பள்ளிக்கூட புடியல் வருதானே அது நீண்ட தூரங்கள் வருங்கல்லானே அது முக்கியம். நான் சொல்லி முடிக்கல அந்த பலவீனத்தோட இருக்கிற. அப்ப நீ என்னன்னு பிடிச்சுன்னு நான் எந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தேன் அமைதியாத்தான் இருந்தேன். இவட்ட அட்டாசம் எல்லாம் போய் கொண்டிருந்தாரு. அவர் நினைச்சிருக்கிற என்ன பூனை பிள்ளை என்ன எலி பிள்ளையார் இவர் சரிப்பட்டு வர மாட்டார். எந்த திட்டங்கள் அவருக்கு தெரியல. உங்களோட திட்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சபடியாதான் அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக் கொண்டு அதை என்ன செய்திருக்கு தாக்குதல் செய்திருக்கு. என்னுடைய திட்டம் அதுக்கு தெரியல. நான் எப்ப தாக்குவேன் அதுக்கு தெரியாது. என்னத்தை செய்ய போறேன் அதுக்கு தெரியாது. சரியா திடீரெண்டு போனோம் பாஞ்சம் அடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் நான் சொல்றேன். அதுகளும் இருக்கிறேன்னு சொல்லி போட்டுதான் திடீரெண்டு தான் கேட்க தெரிய போறோம். நான் சொல்ற கேளன். இப்ப இதே மாதிரி தான் நாங்களும் செய்ய போறோம். இப்ப எல்லா பெற்றாரும் என்ன யோசிக்கணும்டா ரோட்டுல வாரவன் எல்லாரும் நல்லவன் தான் நினைக்கிறோம். யார் நல்லவன்? டிரைவர் நல்லவன், கண்டக்டர் நல்லவன், பஸ்ல வாரவன் நல்லவன், கார்ல வாரவன் நல்லவன், ரோட்ல வாரவன் நல்லவன், போலீஸ் நல்லவன், ஜட்ஜ் நல்லவன், டீச்சர் நல்லவன், சார் நல்லவன், அங்க வாரவன் நல்லவன், அந்த நிர்வாக அதிகாரி நல்லவன். இப்படித்தான் யார் நம்புறது?
கரெக்டா? அப்ப எங்களுக்கு இந்த நம்பிக்கை தான் என்ன, எங்களுக்கு பலம், அந்த பலம். அப்ப இங்க வார அந்த பணக்கார பொம்பளை பிள்ளைகளை நாங்க டார்கெட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட ஒரு பவுன், சரி ஒரு ஆள் ஒரு பவுனோட ஆள் விட்டுரும். இப்ப இதுல என்ன பிரச்சனை, வயசுகள் நாங்கள் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டு வச்சு போட்டு இந்த பிள்ளைக்கு காட்ட பிள்ளை என்ன செய்யும், பயத்தில் என்ன செய்யும், எங்களுக்கு நகையை தரும். வீட்டை சொல்லலாமோ, சொல்லாது, சொன்ன பிரச்சனை, ரைட்? அவ இதுதான் நாங்கள் அந்த பொறுமையை சாதிக்கிறது. இப்ப இதோட இந்த சில சில வெளிநாட்டுக்காரர்கிட்ட மனுஷி மாதிரி வருவீங்க, இதெல்லாம் வடிவா டார்கெட் பண்ணி இருக்கணும். எடுத்து அன்பா கதைச்சு பண்பா கதைச்சு அவைக்கு காசு எடுக்காம, இதெல்லாம் முதலீடு. இன்னைக்கு நாங்க அவைக்கு பஸ்ல ஏறைக்குள்ள காசு எடுக்காம விடுறது முதலீடு. இன்றைய காசு எடுக்கிறது இல்லை, நாளைக்கு எங்க போறீங்கன்றது, நாளைக்கு நாங்கள் எங்க அங்க போறோம்னு சொன்னா எங்க ஆட்டோவை கொண்டு ஏற்றி கொண்டு போறது, அங்க என்ன செய்யறது, நாங்கள் செட் ஆகுறது. செட் ஆகி போட்டு இப்ப என்ன செய்யறது, எங்களோட தேவைக்கான காசு முழுக்களையும் அங்கேயே பறிக்க போறோம். மீன் எங்கள்கிட்ட சில விஷயங்கள் கிடைச்சிடும். ஓ ஓ ஓ அப்படி வரீங்க. அப்ப இது ஒரு பிசினஸ். இதை நாங்கள் ஏன் பள்ளிக்கூட பிள்ளைகளை செய்யறோம்னு சொன்னா அதுதான் ஈஸியா விழுத்தலாம். ஏன் வயசு அப்படி. அப்ப இந்த பெற்றோர் எல்லாம் எங்க நம்பிட்டு இருப்போம், எல்லாரையும் நல்லவனே நம்பிட்டு இருப்போம். அப்ப நாங்கள் தேப்பனோட பிள்ளை வந்துட்டு இப்ப என்ன செய்யறது, உங்களோட பிள்ளை நல்லா படிக்கும், நல்லா கட்டிக்காரு, எங்களோட வசலாம் பாரா, நம்பிக்கையா வாரா, பிள்ளை சொல்லுமோ இவங்களுக்கு கொஞ்சம் பிள்ளை சொல்லுமோ தப்பனுக்கு சொன்னா தப்பன் ஏற்றுக்கொள்வாரோ, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் நாங்க நன்றா நல்லா கதைக்கிறோம், நல்லா நடிக்கிறோம். இதுதான் சிஸ்டம். இப்ப நாங்கள் இப்ப எல்லா பஸ்காரனும் இல்ல, எல்லா பஸ்காரனும் இதை செய்யற இல்ல, நாங்க தான் செய்யறோம். ஆனா இது நம்முடைய ஆகலாரும் பிடிவட்டாமன்னு என்ன செய்வோம்னு சொன்னா, ஒன்றில் நாங்க ஒரு கொஞ்சம் பேரா சேர்ந்து அவன் வீட்டுக்கு கலறிஞ்சு போடணும், அல்லது அவன் பஸ்ஸுக்கு ஏதும் செஞ்சு போடணும். செய்தா என்ன நடக்கும், அவர் வாயப்பத்தி கொண்டு இருப்பான். எங்கட பஸ்காரரும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க, பஸ்காரன் விட மாட்டாங்க மெட்ட பஸ்காரன் எதிரான நாங்கள் சங்கத்துல. அப்ப இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி இதுதான் வேலை. இப்ப நீயோமோ இப்ப இதுல டீச்சர் மாட்டுவ, பிள்ளை மாட்டும், வெளிநாட்டுக்கார மாட்டும், பொம்பளை பிள்ளைகள் மாட்டும், மற்ற இதுக்குள்ள இன்னும் ஒன்று இருக்குது, பொடியங்களும் மாட்டி வேணும். ஏன் யாரும் ஒரு பொம்பளை பிள்ளையில கை வச்சா நாங்க அதை வீடியோ எடுத்து போடுவோம். எடுத்து என்ன செய்வோம், அவருக்கு தம்பி இந்த வீடியோ கிடக்குது, போலீஸுக்கு கொடுக்க போறோம், என்ன மாதிரி கேட்க போறோம், என்ன நடக்கும், அலுவல் முடிச்சு இப்படி எல்லாம் செய்யத்தான் போறோம். நீ கண்டக்டரா வா, ஏன்னா சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், அப்ப உனக்கு என்ன நான் பாட்டு போட்டு தருவேன். எனக்கு பயமா கிடக்கு இது இல்ல, இது இன்னைக்கு எனக்கு இப்பவே கை காலம் உதறது. இதெல்லாம் இதெல்லாம் சரியான பாவம், இதெல்லாம் விட்டுருங்க சரியா. இப்படி இப்படி நிக்கிறதே சரியான பாவம். வாழ்க்கை என்ன போகுது சொல்லுங்க. விஜயண்ட பாட்டு ஒன்று சிவா சில பேர் வேதாந்தம் சித்தாந்தம் பேசி போட்டா வாழ்காலம் காணாதுண்டு. சரி, இந்த வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் பேசி பேசி என்ஜாய் பண்ணி வாழ கூடாப்பா, இது சந்தர்ப்பம். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல காசு வர போது, பொம்பளை போது தச்சல அந்த ஒரு வெளிநாட்டு பொம்பளை பிடிச்சோண்டு அவர் அங்கேருந்து கொண்டு வர அது எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இதெல்லாம் முதலீடு, இதெல்லாம் உழைப்பு, இப்பவே உழைச்சு போடணும். சரியோ? மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் பெரிய பிரின்சிபல் மேர் அப்படி இப்படி டீச்சர்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம்னு சொன்னா, டீச்சரால பிடிச்சிட்டோம்னு சொன்னா டீச்சரை வச்சு கொண்டே அங்கால சின்ன அங்க இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அதை வச்சு பிடிச்சு போடலாம். ஏன் பெரிய மீன் தானே, இந்த பெரிய மீனோட குட்டி மீன் எல்லாம் பெரு. இதெல்லாம் ஈஸி வேலை. இதைத்தாண்டா லாங் ட்ரிப்ல செய்துட்டு இருக்கோம் நாங்கள். கொஞ்ச நாள் கொஞ்சம் பேர் இதைத்தான் செய்துட்டு இருக்கோம். இன்னும் இல்லைன்னா என்ன லீசிங்ன்றது இதெல்லாத்தையும் பொலிசிலே என்ன செய்வோம் சொல்லுவாப்போம். பொலிசில நீ நிற்கிற மாதிரி இல்லையடாப்பா, பொலிசில 100 போலீஸ் சொன்னா அதுல 95 போலீஸ் நல்லவன். சரியோ? ஆனா அதுக்கு அந்த கெட்டவனை தேடி பிடிக்கிற கஷ்டப்படாப்பா. டேய் 95 பேரும் கெட்டவன் மாதிரி இருப்பான். நாங்கள் இவனும் கெட்டவன் தானடா, அவன் நசிச்சு பிடிச்சு போடுவான்டாப்பா, கெட்டவன் மாதிரியே வருவான்டா அவன். இப்ப தெரியல புடிச்சிருவாங்க. என்னதுக்கு என்ன இதுக்குள்ள கேட்டு நான் இதுக்குள்ள வரையில என்ன அடியும் வேண்டேல. நீ உனக்கு எந்த பாதிப்பும் வராமல் செய்யறது நான். சரியோ? இப்ப 100 போலீஸ்ல 95 போலீஸ் நல்லவன், அதுக்குள்ள 5 போலீஸ் தான் கூடாது. அந்த 5 கூடாத போலீஸ்ல ஒருத்தனை பிடிச்சிட்டோம்டா சரி. அடுத்த சொல்லக்கலன், நீ இப்ப வசூல இருப்ப, நீ டிக்கெட்டோட ஒரு பிள்ளைக்கு முன்னால பாட்டு டிக்கெட் போடுவேன், நான் அங்க பாட்டு போடுவேன். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க என்ன நீ அந்த கண்ணால பேசணும். என்ன நான் 1000 ஜக்கெட் வச்ச ஜன்னல் போடவா என்ன 1000 மோட்டோ உள்ள
ஜக்கெட் போடுவான்னு கேட்டா அது நீ பேருந்து கேட்பேன் டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு நீ கண்ணாலே கரைக்கணும். அப்ப இது வந்து என்ன நீ சைக மொழியில கரைக்க உனக்கு ஒரு இம்ப்ரூவ் ஆகும். நீ வடிவா வருவ நீ எல்லாம் வடிவா வருவேன்னு சொல்லுவாப்ப. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகள் பார்க்கணும் தானே, அண்டி பார்க்க வேணும், ஆச்சி பார்க்க வேணும், இந்த பள்ளி கும்புற பிள்ளைகள் பார்க்கணும். அப்ப நீ என்ன சொல்லுவாப்ப, ஓ நான் ஹலோசா வருவேன். நீ அப்படி வர வலிக்கிட்டேன் வையன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷர்ட் போடுவாய். அப்ப டிஷர்ட் ஜிம்முக்கு போறதுக்கு காசு அதான் இங்க முதலீடுல செய்யறோம். ஏற்கனவே பாட்டு போட்டுதான் நீ இப்ப மழக்கா போறோம்னா அதுக்கு முன்னுக்கே இதெல்லாம் செய்யற என்ன அப்புறம் 2-3 நாள்ல முதலோட வந்துருமா கதையை பாரு. முதல் நான் உனக்கு என்ன மாற்றத்துக்கு தான் பிளான் பண்றேன். உனக்கு நான் காசு போட்டு தருவேன், நீ பயப்படாமல் வா. சரியோ? டேய் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த எங்கட பஸ்ல மாட்டாதாக்கள் யாருமே இல்லை. அப்ப எல்லாரையும் மாட்டி வச்சு இந்த என்ன நடக்கும்? எங்க ஒரு வந்து எங்க இப்ப ஒரு கேஸ்ல நான் புடியோடு போனேன் இதை நியூஸ்ல போடல. அதே நியூஸ்ல போட்டு எங்கட நியூஸ் வந்தா அந்த மீடியாக்காரையும் என்ன செய்வ மாட்டிடுவேன். இப்ப இந்தியால வந்த இதை வந்து போலீஸ்ல போய் மாட்டி பேப்பர்ல வந்துச்சுன்னு சொன்னா இந்த அண்டி மாட்டிடுவான். அப்ப அண்டி என்ன வேணும்? பக்கண்டு ஏதோ காசை கொடுத்து சரியா வேணும். டேய் இதெல்லாம் சும்மா விஷயம் இல்லை. இதுக்கு ஒரு ஒன்று இப்ப எங்களை பிடிச்சா என்ன நடக்கும்? கணக்கு பேர் மாட்டிவினும் விடுவினமோ விட மாட்டாங்க. அப்ப நாம சிம்பிளா போயிடலாம். இதெல்லாம் அடே ஐயோ இந்த ரோட்டுல வர நாங்க சிறவழியிலடாப்பா அப்படி லைஃப் என்ன ஒன்றை விடுறோம்னா தான் பஸ் ஓடுவோம். மற்ற ஒன்றை விடுறதுனால என்ன என்ஜாய்மெண்ட் லைஃப் மற்ற உதவி செய்ய போறது இப்படி இதுக்கெல்லாமடாப்பா. அதுக்கு கொடுப்பனவு வேணும். இப்ப வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் பேசக்கூடாது. சரி இப்ப இதெல்லாம் பேசி போட்டு இப்ப நீயே சொல்லு. சரி நான் ஒன்று கேட்கிறேன். என்ன நான் ஒன்று கேட்கிறேன். இப்ப நாங்கள் இப்படியே நல்லவனா வாழ்றோம் வச்சுக்கொள்வோம். சரி ஓகே வாழ்றான். கெட்டவனா வாழ்றோம் வச்சுக்கொள்ளு. அவனும் வாழ்றான். அப்ப இதுல எங்களுக்கு ஒன்றுதான் என்னண்டா, இந்த பெற்றோர் இருக்கணும் தானே, இந்த சமூகம் இருக்குதானே, சமூகத்துட்டு ஒரு பண்பு இருக்கு. எல்லாரும் நல்லவன்னு நம்புறது அப்படித்தானே? எல்லாரும் நானும் இப்ப நல்லவன் தான், நீ நல்லவன் நானும் நல்லவன், எல்லாரும் என்ன செய்யறது? இந்த நல்லவன் சமூகத்தை நம்புறது. அப்ப நம்பினா என்ன நடக்கும்னா, அந்த நம்பிக்கை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், இங்க பிரச்சனை தரப்போறோம். இது ஒரு கதை ஒன்று சொல்லிட்டோம் உனக்கு, சரியான கதை ஒன்று சொல்றேன். ஒரு கொக்கு ஒன்று இருந்துச்சான். அது ஒவ்வொரு நாளும் கொக்கு போய் அந்த குளத்துல போய் ஒவ்வொரு மீன் அப்படிக்கு எல்லாம் ஓடி ஒழியுது. இந்த கொக்கால சாப்பிட முடியல. கொக்கு ஒரு முடிவு எடுத்துச்சான், இங்க வாங்கோ, நான் ஒரு வெள்ளையான ஆள், நான் ஒரு வடிவான ஆள், வெள்ளையான ஒரு தானே கட்டது செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னான். யார் சொன்னது? கொக்கு சொல்லிச்சான். வெள்ளையான ஆக்கள் உயரமான ஆக்கள் ஒரு நாளும் கெட்டது செய்யணும். அப்ப இந்த மீன்களும் நண்டுகளும் என்ன செய்துச்சுது? நம்பிட்டு. இது கொஞ்ச நாள் என்ன செய்துச்சுது? பட்டினி கிடந்து அதுகளோட சேர்ந்து விளையாடிச்சுது. ஒன்றையும் தின்னல, எல்லாம் ஏறி விளையாடி அவையில பறக்கிறது, கொண்டு போடுறது, இப்படி எல்லாம் கலஸ். இது முதலீடு. இது கொக்குண்ட முதலீடு. சாப்பிடாம இருந்தது, அதோட விளையாடுலாம் முதலீடு. இதெல்லாம் நம்பிட்டு அப்ப கொக்கும் கொஞ்சம் மேலாம வந்து என்னடு எனக்கு காய்ச்சல், கொக்கால சாப்பிடல தான் கொஞ்சம் காய்ச்சல், என்னால இயலாது, அதான் நான் 2 நாள் வேற இல்லைன்னு சொல்லி இருக்கோம். அவைக்கெல்லாம் இந்த கொக்கு 2 நாள் வராது பிடியோ ஒரு கவலையே நம்ம விளையாடுறதுக்கு ஒரு திறமை இல்ல. கொக்கு என்ன செய்துச்சுது? இன்னொரு இடத்த போய் சாப்பிட்டுட்டு சொல்லி வந்து சொல்லலாம் எனக்கு காய்ச்சல் அப்படி கொண்டு போட்டு அப்ப கொக்கு சொல்லிச்சான், இந்த நியூஸ் எல்லாம் சொல்றாங்க இந்த குளம் பத்த போதாமண்டக்கோ இல்ல எங்களுக்கும் தெரியுது என்னன்னு கேட்டா அவையும் சொல்லிச்சுமா, ஓ இந்த குளம் பத்த போகுது, எங்களுக்கும் அது தெரியுது, என்ன செய்யறன்னு தெரியல. ஆஹா, நரி வந்து சுரியில தானா மாட்டின மாதிரி இந்த கொக்கு சொல்லிச்சுதான். ஒரு கவலையும் இல்லை, நண்பன் நான் இருக்கிறேன், உங்களை எல்லாம் சாப்பிட மாட்டேன், உங்களை காப்பாத்தி கொண்டு போறேன். ரைட், இன்றைக்கு நான் 2 பேரை கொண்டு போறேன். ரைட், 2 பேர் வந்துச்சு. 2 பேரையும் கொண்டு போய் என்ன செய்துச்சு? அங்கால இந்த குளத்துல இந்த கொஞ்சம் தூரம் போய் நல்ல ஒரு மேல இதுல வச்சு 2 பேரையும் சாப்பிட்டுச்சு. ரைட், அதுக்கு இவே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதுக்கு இவேண்ட ஊரே சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு சொல்லு அங்க விட்டுட்டு வந்துச்சான். வந்து ஐயோ உங்களோட நண்பர் மாறாங்க என்ன சந்தோஷமா இருக்கான்னு கேட்டேன்னு. அப்ப அடுத்த நாள் போட்டி. இவர் சொல்லுவேன் இந்த மீனை சாப்பிடுவோம் சொல்லி முடிவெடுக்கிறாரோ அந்த மீன் கொண்டு போவார். ரைட், இவர் தான் செலக்ஷன்.
இப்படியே போனா இடையில நண்டுக்கு ஒரு சந்தேகம், ஒரு நண்டுக்கு சந்தேகம் இடையில சந்தேகம். நண்டு யோசிச்சுதான் ஏதோ நடக்குது, பிரச்சனை ஏதோ நடக்குது. நான் பெறட்டும், இல்ல இல்ல நீ வேற வேண்டாம், முன்ன நான் கொண்டு போறேன்னு. இல்ல இல்ல இன்றைக்கு நான் பாரு. அப்போ நண்டும் இந்த சந்தேகத்துக்கு மீன் எல்லாம் சப்போர்ட் பண்ண இல்ல. இந்த இந்த முறை மீனை கொண்டு போயிடுச்சு, நண்டு போயிடுச்சு. நண்டு இரவு கூட்டம் வச்சுச்சான், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க இருந்து ஏதோ தகவல் இல்ல, இது போய் எனக்கு இது பத்திர மாதிரி எல்லாம் இல்ல, இங்க ஏதோ பிராடுவெல்லாம் நடக்குதுன்னுச்சான். இல்ல நீ இப்படி சொல்லாதே அப்படி இப்படி சொல்லி எல்லாம் கழிச்சு நம்ம இல்ல நம்புங்க, சரி அடுத்த நாளைக்கு நீ போ, உன்னை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பி. யார அனுப்பினது? நண்டு என்ன முடிவு எடுத்துச்சுன்னா, நான் போவேன், நான் தண்ணி தாண்டும் பெறுவேன் தானே, அப்ப நான் திரும்பி உங்கள்ட்ட வாரேன்னு சொல்லிச்சு. சரி கண்டு போட்டு கொண்டு போனால் இவர் கொண்டே மலையில இருந்து நண்டை சாப்பிட வலிக்கிட்டால் அங்க இவர் தூக்கி கொண்டு போ, அந்த மலையடியை கொண்டு போய் இந்த மீன் முள் எல்லாம் கிடந்துச்சு. நண்டு முடிவு எடுத்துட்டு ரைட், பக்கத்துல ஒரு குளமும் இல்லை, இவர் இருந்தார், இருந்துட்டு போக மாட்டார். நண்டுக்கு விளங்கிட்டு தூக்கி போட்டா தான் செத்துருவாங்க. நண்டு ஒரே எப்படியா காலத்துல பிடிச்சு கொக்கு சொல்லிச்சு, ஐயோ அவ கொக்கு கேட்டுச்சான், உண்மையோ பொய்யோ உண்மையோ சொல்லு. இல்ல இல்ல நான் இந்த முதலுக்கு தான் செய்தேன், நான் இப்படித்தான் உண்மையா சொல்லிச்சான். சொல்ல அது என்ன செடிச்சுது, இன்னும் கொஞ்சம் இறுக்கி கொக்க முடிச்சிட்டு அந்த கொக்கையும் மெல்ல மெல்ல அழுத்து கொண்டே குளத்துல போட்டு சொல்லிச்சுதான் இதுதான் நடந்த விஷயம். அதே மாதிரி தான் எங்களுக்கு நடக்க போதும்னு சொல்றேன். ஐயோ இப்ப எங்களுக்கு நண்டுன்றது ஒன்று இல்ல, நண்டுன்றது ஒன்று நாங்க விட சொல்றோம். நண்டு இடத்துல இருந்து புத்துக்குறேன்னு கிளம்பி வரைக்க தெரியும், கழுத்துல பிடி கேட்க பயந்தா வாழையிலாது. இப்ப உனக்கு என்ன, உனக்கு விதவிதமான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை. அடே அடிவுன்றதுக்கும் ஜெயில இருக்கிறதுக்கும் சரி பொலிசுக்கும் பயப்பட்டா களவு செய்யல, களவு செய்யறா அடி பண்றதுக்கு நான் துணிச்சலா இருக்கணும், பொலிசுக்கும் பயப்படக்கூடாது, ஜெயில இருக்கவும் பயப்படக்கூடாது. என்ன யோசிக்கிற ஓ மட்டும் சொல்ல. எனக்கு பயமாக்கிறேன், இதெல்லாம் இப்படி செய்யறேன்னு சரியா தப்பனே. அடே நான் உனக்கு நீ ஒன்னும் செய்யத்தவில்லை, நீ செய்யறதெல்லாம் என்ன, நீ செய்யறதெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த ஆளுக்கு டிக்கெட் எடுக்கான்னு நான் அங்க இருந்து செய்ய காட்டுவேன், நீ டிக்கெட் எடுக்க கூடாது. சரி நீ செய்ய வேண்டியது டிக்கெட் எடுக்க கூடாது, நீ சொல்லணும். இந்த ஆளுக்கு நான் சொல்லுவேன் ஒரு 200 ரூபா கொடுத்து விடணும், நீ கொடுத்து விடணும். ரைட், நான் இந்த ஆளுக்கு இன்னதை கொடுத்தா நீ கொடுத்து விடணும். ரைட், அப்ப நீ அதை செய்தா போதும், மிச்சம் எல்லாம் நான் பார்ப்பேன். சரி அடே இந்த காலத்துல எங்களுக்கு காசுன்ற மிக முக்கியம் இல்லோ. இப்ப எங்களுக்கு பலவீனம் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாரும் எல்லாரும் நல்ல நம்புறது ஒரு பலவீனம். ரைட், இந்த நெட்டியன் சிவலியன் கிட்ட செய்ய மாட்டான்ன்றது ஒரு பழமொழி. ரைட், நல்லா கதைக்கிற தம்பி அது பொய் சொல்லாது. சரி அது என்னன்னு பொய் சொல்லும், இவ்வளவு பேரை நம்பி ஏத்துற இந்த டிரைவர் பொய் சொல்லுவாரா? பாதுகாப்பா கொண்டு ஓடுவேன், பாதுகாப்பா ஓடி இறக்குது, அந்த கொண்டு போகுது கொண்டு வருது. எல்லாரும் நம்பி அந்த ஆளை நம்பிதான் இல்ல. இப்ப எங்கள்கிட்ட மாட்டின பொம்பளை பிள்ளை எல்லாம் எங்க ஏறும், எந்த பஸ்ல ஏறும்? எங்கட பஸ்ல ஏற வேணும். அப்ப எங்கட பஸ்ல பொம்பளை பிள்ளை எல்லாம் ஏறல, இந்த பொம்பளை பிள்ளை போய் அங்க பிள்ளை சொன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்களோ? இல்ல 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 தானே. அப்ப என்ன நடக்கும்? ஐயோ நாங்க கேட்போம், தங்கச்சி இப்படிதான் தங்கச்சி நீ ஏற்றுக்கொண்டு எப்ப நான் கை முட்டி இருக்கோம் இதுல கேள் ஆறுன்னா சொல்லுங்க, நாங்கள் எப்ப வேண்டா இஞ்சி எங்கடைய ஆக்கலானே முழு பேரும் என்ன செய்ய வேணும், தலையாட்டத்தானே வேணும், அவளம் தேர்றானே. அது சரியோ. அப்ப ஒரு பிள்ளை விட்டுட்டா அண்டோட சரிதானே, நாங்க மாட்டேல அவதான் மாட்டினது. இப்ப எங்கள்ட்ட வீடியோவும் இருக்கு. அப்ப என்ன செய்யறது, அந்த வடிவேலு மாதிரி சூனாப்பான மாதிரி அந்த போன் ஆண்டா இங்க எல்லாருக்கும் என்ன நடக்கும், இங்க டிக்கு டிக்கு டிக்கண்டு அடிக்கும், விளங்குதானே. அப்ப அங்க யூடியூப்ல போட்டு பிரைவேட்ல போட்டு வச்சிருக்கோம், மற்றது பேஸ்புக்ல போட்டு இதுல போட்டு வச்சுக்கோம், என்னத்துல ஒன்லி மீல போட்டு வச்சிருந்தா அதை கண்ணா சரிங்க ஓட்டு தட்டு தான் பப்ளிக்ல வர. இந்த டெக்னிக்கெல்லாம் கிடைக்க நாங்க என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சரி என்ன நான் எதுக்கு நான் யோசிச்சு சொல்றேனே, நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, நீ வேலைக்கு வாராண்டா சரி, நான் யோசிச்சு சொல்றேன். நீ வேலைக்கு வா சரியோ, எங்களுக்கு நீ வேலைக்கு வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அத்தனையும் உனக்கு இல்லைண்ணே எனக்கு பயமாடாக்கு, நான் யோசிச்சு சொல்றேன். நீங்க போறங்க, நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு, நான் யோசிச்சு வந்து சொல்றேன் உங்களுக்கு. நான் இவன் என்னடாப்பா ஒருவன் வேலைக்கு இல்லையன்னு சொல்லி இவன் மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். யோசிச்சு நான்
சரி விரும்பல எனக்கும் கொஞ்சம் வாசியா தான் கிடக்குது. அதுதானே இந்த பொம்பளை பிள்ளை காசு இப்படி வாழலாமண்டா இப்ப இருக்கு தாண்டா அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளும் இருந்தானே அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி காசு கொடுத்துட்டு சாப்பாடு வீடு கொடுத்தாலும் இதுல உண்டு கஷ்டப்பட்ட பிள்ளைகள் லேசில மாட்டாது. அதுகளுக்கு சாப்பாடு கண்டு ஒரு காசை கொடுத்து விடுறேன். இப்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு காசை கொடுக்குறது எங்களுக்கு ராக்கெட்டார் பணக்கார வீடு. சரி உங்களுக்கு காசு இல்ல முக்கியம். அது சரி. அப்ப முதலீடு இத போட்டா சரி ஓகே தானே? நீ எனக்கு ஓகே தானே. எனக்கு ஒரு கதை வந்து ஞாபகத்துக்கு வருது என்ன உங்களோட இது கண்ணு நேரம் பிடிக்காத இல்ல இல்ல இப்படித்தான் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு முதலாளி அவன் வந்து முதலாளி பெரிய ஊர்ல விவசாயம் பணக்காரனா வந்துட்டான். அவன் வந்து அந்த கஞ்சனன்னு சொல்லுவாங்க அவனை யாருக்குமே காசு கொடுக்க மாட்டான். ஒரு நாள் என்ன செய்யறான் தனக்கு வேலைக்கு ஆள் வேணுமென்று அதுக்கும் முட்டாள்லாம் வேணுமென்று தேர்வு செய்து ஒரு முட்டாள வேலைக்கு வச்சுட்டான். வேலைக்கு வச்சுட்டு அவனுக்கு வேலையில சொல்றத அதுல இதுல செய்யணும். இப்படி ஒரு நாள் கேட்க ஊர் மக்கள் எல்லாம் காட்டுக்குள்ள போய் விறகு வெட்ட தொடங்கிது. இவன் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறான் சனங்கள் என்ன செய்யுதோ அதே மாதிரி நீ செய்து விறகு எடுத்துக்கொண்டு மரங்களை எடுத்துக்கொண்டு வா அனுப்பி விட்டாச்சு. இவன் போயிருக்கான். இவன் போய் காட்டுக்குள்ள போய் பார்த்துக்கான். சன்ன முழுக்க மரங்களை எல்லாத்தையும் வெட்டி கூட போட்டுட்டு அதுகளை துண்டு துண்டாக்கி வாகனங்களே ஏற்றுது. ஒன்று யோசிச்சான் முட்டாள் சினங்களா இருக்குது. இதே இருந்திருக்கும் ஒரு அடிய மரத்தை அப்படியே வானத்துல ஏற்றலாம் தானே. நான் செய்து காட்டுறேன் உங்கள்கிட்ட சொன்னவங்க நம்ப மாட்டாங்க. நான் செய்து காட்டுறேன்னு இவன் போய் ஒரு வினையக்கில் நின்று பனை மரத்தை கொஞ்சம் அடியோட தரைச்சு போட்டு தான் கொண்டு வந்த மாட்டு வண்டியில என்ன செய்திருக்கான் கொண்டு வந்து அந்த விடுகிற இடம் இருக்கு தானே அதுக்கு நேரம் விட்டுட்டு அதை தரைச்சிக்கான் புறவு. அது செட்டார் வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன செய்திருக்கு வண்டிலுக்கு மேல விழுந்தோம். வண்டில எல்லாம் சுக்குனுறா போய் மாடு காலெல்லாம் முறிஞ்சு உயிரோட கிடக்கு சாரையில். உங்க சன்னமெல்லாம் உப்பு முட்டாள் வேலை பார்த்துருக்கான். அதோ இதோ உப்புன்னு பார்த்துட்டு சொல்றான் அட்டே மற்ற விழுந்த இடமும் பொசிஷனும் சரியாத்தான் இருக்கு. ஆனா தாங்குற சக்தி இந்த வண்டிலுக்கு தான் இல்லை. தண்ணில இது இல்லாம வண்டில சொல்லிட்டேன் தாங்குற பள்ளம் வந்து இந்த வண்டில ரெண்டு போட்டு சனதுக்கு சொல்லி போட்டு ரெண்டங்க முதலாளிகிட்ட போய் விஷயத்த சொல்லிக்காணும். இப்படி நடந்தோம். முதலாளி தலையில கையை வச்சுக்கணும் விஷயம் அப்படியே யாரா செய்யறாது அதோட ஒன்று பேசி போட்டு விட்டுட்டேன். இப்படி கொஞ்சம் காலம் போய்க்க மண்ணெண்ணெய் வந்து இல்லாம போகுது சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தா தன்னோட விரலாம் இருக்கு இதை பதுக்கி வச்சிருந்தா என்ன செய்யலாம் கூடிய விலைக்கு இன்னும் விற்கலாம் என்று இவன் சொல்லியிருக்கான். அந்த முட்டாளை கூப்பிட்டு இங்க வா இந்த குடோனுக்குள்ள 25 பீபா என்னென்ன இருக்கு அதை கொண்டு வெட்டி தாடு எங்களை காணிகளை கொண்டு வெட்டி தாடு இரவோடு இரவான். இவன் சரியான ஓமன்ட்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் கிடங்க கண்டி போட்டு உழுக்கிற மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் என்ன செய்திருக்கான் ஊற்றி கிடங்குல இதண்டு போட்டு யோசிச்சிருக்கான். முதலாளி வெட்டி தாக்குன்னு வெறுங்க ஒன்றும் செய்ய சொல்ல இல்லையே இன்னும் செய்யறது சரி இதுல இருக்கட்டுக்கு முன்னுட்டு இவன் நினைச்சிருக்கான் எல்லாத்தையும் அடிச்சு மூடி போட்டு முதலாளிகிட்ட போய் சொல்லியிருக்கான். முதலாளி இந்த மாதிரி நீங்க வட்டி தாக்குங்க வட்டி தாட்டுட்டு சாட்டுட்டியா ஓ ஆனா ஒன்று மட்டும் சொல்லலையே என்னன்னு அந்த அதுல இருந்து அந்த கேனல் எல்லாத்தையும் மின்னி செய்யறன்னு சொல்லலையே நீங்க. அப்போ முதலாளி போச்சா இல்ல எல்லாம் போச்சு. தலையில கையை வச்சு கொண்டு இருந்து போட்டு சொன்னான் நீமே பட்டு ஒன்றும் எங்களுக்கு வேலைக்கே நீ வர வேணாம் இங்கே இருக்காத போ. கடைசி என்ன கஞ்சனுக்கு வந்த மாதிரி எப்படியா போயிட்டு அப்படி போயிட்டு இப்படியா போயிட்டு இதுதான் நான் சொல்றேன் எல்லாரும் எங்களை நம்பினா சரி நீ நாளைக்கு வேலைக்கு வா. சரியா நான் இல்லாட்டி வேற யாரையும் வச்சு இந்த விளையாட்டு செய்துருவான். நான் வர்றதுக்கான காரணம் வந்து இவனை பிடிக்கணும். இவனை பிடிச்சா மிச்ச பஸ்காரரையும் பிடிக்கலாம். பிடிச்சி இவங்களை பிடிச்சி கொடுக்கணும். எடுத்து படம் எடுக்கிறான் போடுறான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேருந்து நியூஸுக்கெல்லாம் கொடுக்குறாரு. இவங்களை இப்படியே விட்டா தண்டிடுவாங்க. இப்போ இவங்களால பிள்ளைகள் அணியாக போகுது ஊரே அணியாக போகுது நாடும் நாசமாக போகுது. இவங்களை விட மாட்டேன் வேலைக்கு போகிறோம் பிடிச்சி கொடுக்குறான் எந்த வேலை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை 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 கதை.
ஊர்க்கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை 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 ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்